நாம் வாழக்கூடிய இந்த காலம் மிகவும் சிக்கலான ஆபத்தான ஒரு காலமாகும். எல்லா வகையிலும் நிறைய சோதனைகள் நிறைந்த ஒரு காலமாகும். குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக அழிவுக்குரிய அடையாளங்கள் என்று அறிமுகப்படுத்திய சிறிய அடையாளங்கள் அதிகமானவை நடந்து கொண்டிருக்கிற ஒரு காலமாக இது இருக்கிறது. அதிலே ஒன்றுதான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தல்ஹருல் ஃபிதன், ஃபித்னாக்கள் வெளிப்படும் என்று சொன்னார்கள். ஃபித்னாக்கள் வெளிப்படும் என்பதை அவர்கள் சொல்லும்போது சாதாரணமான ஃபித்னாவாக இருக்காது. அந்த ஃபித்னாக்கள் மிகப்பெரிய அளவில் வெளிப்பட்டு தமூஜ் கமௌஜில் பஹர், கடல் அலை வீசுவது போல ஃபித்னாக்கள் வீசும். அந்த நேரத்தில் மனிதனுடைய நிலைமை எப்படி மாறும் என்றால், யுஸ்பிஹு ரஜுலு முஃமினன் வ யும்சி காஃபிரா. காலையில் மாஷா அல்லாஹ் அவன் எழுந்திருக்கும் போது மூமினாக இருப்பான். அந்த இடையில் உள்ள ஃபித்னாக்களால் மாலையாகும் போது அவன் காஃபிராக மாறிவிடுவான். மாலையை அடைகிற நேரத்தில் சில நேரம் மூமினாக இருப்பான், ஆனால் விடுவதற்குள் காஃபிராக மாறிவிடுவான். அப்படியான ஃபித்னாக்கள் கடுமையாக நடக்கிற ஒரு நிலை தோன்றும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். அப்படியான ஃபித்னாக்கள் நிறைந்த ஒரு காலத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தில் நமக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. இந்த மறுமை நாளுடைய அடையாளங்களில் இன்னும் ஒன்றுதான் திடீர் மரணங்கள், மௌத்துல் ஃபுஜா அல்லது மௌத்துல் ஃபஜ்ஆ என்று சொல்வார்கள். இந்த திடீர் மரணங்கள் ஏற்படும் போதும் மறுமை நெருங்குகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். உண்மையிலேயே இன்று அதையும் நாம் பார்க்கிறோம். திடீர் மரணம் என்றால் ஒருவர் 60க்கு பிறகு மௌத்தாகிறது திடீர் மரணமாக கொள்ளையினார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அமாரு உம்மத்தி மா பைன 60 வ 70, என்னுடைய சமுதாயத்தின் வயது 60க்கும் 70க்கும் இடைப்பட்டது. இப்போ ஒரு 65 வயதாகும் போது நோமலாக அவர் மௌத்தாக போகிறார். இப்போ 60 தாண்டும் போது அவருடைய மௌத் என்பது நோமல் மௌத். ஆனால் திடீர் மௌத்து என்பது 60க்கு முதல். இப்போ இன்று அந்த மௌத்தை நம்ம நிறைய பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு நெருக்கமான வட்டத்திலிருந்து ஏதாவது ஒரு செய்தி வருகிறது. ஒரு மௌலவி மௌத்து, ஒரு வாலிபர் மௌத்து, ஒரு ஆசிரியர் மௌத்து, ஒரு டாக்டர் மௌத்து, ஒரு மாணவன் மௌத்து, ஒரு சிறுவன் மௌத்து. திடீர் மரணங்கள் நிறைந்த ஒரு காலம். இப்போ ஃபித்னாக்கள் ஒரு பக்கம் மிக வேகமாக வீசிக்கொண்டிருக்கிறது, நம்மளும் அடிபடுகிறோம். அந்த ஃபித்னாக்கள் ஆகப்பெரிய ஃபித்னா தான் இந்த மொபைல் ஃபோன். அது சின்னாக்கள், பெரியாக்கள், வயோதிபர்கள், வாலிபர்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லோரையுமே ஆக்கிரமித்திருக்கிறது. நம்ம ஒரு காலத்தில் ஒரு சினிமா பாட்டு கேட்குறதே ஒரு பெரிய பிரச்சனையாக பார்த்தோம். ஒரு படம் பார்த்துட்டால் அது ஒரு பெரிய நமக்கு ஒரு பெரிய மன உளைச்சலை உண்டு பண்ணி அனுபவம் இருக்கிறது. ஆனால் அப்போ அப்படி இல்லை. சும்மா வாசலில் உட்கார்ந்து நம்ம சேரில் உட்காந்துட்டு படம் பார்த்துட்டு இருக்கிறோம். ஃபேஸ்புக் செய்தி பார்க்குறேன்றது நம்ம சொல்லுவோம், ஆனால் செய்தியை ஃபுல்லாக பார்க்க மாட்டோம், நியூஸையும் ஃபுல்லாக பார்க்க மாட்டோம். ஃபித்னாக்கள் தானே. இந்த நிலையில் மௌத்தும் நம்மை துரத்தி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அப்போதை சொல்லுகிறான், குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். நபியே, இந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், எந்த மௌத்தை கண்டு நீங்கள் விரண்டோடுகிறீர்களோ அந்த மௌத் நிச்சயமாக உங்களை சந்திக்கும். மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் வந்ததுக்கு பிறகு நம்ம சொல்லுவோமா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், கால ரப்பிர்ஜிஊன், யா அல்லாஹ் இவங்களை போக சொல்லு, நான் நல்ல வாழுவேன் என்று. அதே போல கால ரப்பி லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக வ அகுன் மினஸ் சாலிஹீன், கொஞ்சம் பிற்படுத்தினால் நான் நல்லவனாக வாழ்ந்து காட்டுவேன்.
ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா. இந்த வார்த்தை என்பது சும்மா சொல்றது, ஆனால் அதுக்கு விட்டா திரும்ப டைம் கொடுத்தா என்ன செய்வான்? திரும்ப பழையபடி தான் இருப்பான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ மௌத் ஒரு பக்கம் துரத்துகிறது, ஃபித்னா இன்னும் ஒரு பக்கம் நம்மை சூழ்ந்து கொள்கிறது. இந்த நேரத்தில் அன்புள்ள சகோதரர்களே, இப்படியான பயான் நிகழ்ச்சிகள் என்பது சரியாக இந்த வாழ்க்கையை புரிந்து கொண்ட ஒவ்வொரு முஃமினுக்கும் முக்கியமானதாகும். இப்போ நம்மளோட மக்களோட மனநிலை என்னன்னு கேட்டால், இது இந்த மௌலவிமார தொழில், பயான் பண்ணுறதும் பயான் போடுறதும் பயானுக்கு கூப்பிடுறதும் ஆற வேலை மௌலவிமார தொழில். எங்களுக்கு 1008 வேலை இருக்கு வீட்டில். இப்போ வீட்டை இருப்பாங்க எல்லாரும் மாஷா அல்லாஹ், என்ன ஆம்பளை பொம்பளை எல்லாம் கூடி ஊர் பலாய் கழுவிட்டு பேசிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்தால் ஹலாஸ் முடிச்சு. புரிகிறார்கள் இல்லை. கேட்டால் சொல்லுவாங்க, நாங்கள் யூடியூப்பில் பயான் கேட்குறோம், நாங்கள் ஃபேஸ்புக்கில் பயான் கேட்குறோம், நாங்கள் ஃபோனில் பயான் கேட்குறோம். அந்த பயான் கேட்டலுக்கும் மஸ்ஜிதிலே வந்து உட்கார்ந்து பயான் கேட்டலுக்கும் இடையில் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. யூடியூப்பில் கேட்குற பயான் வந்து பக்தியை தராது, தக்குவாவை தராது. ஏனென்றால் இப்போ பெண்கள் கேட்பாங்க, கிச்சனில் வேலை செஞ்சு செஞ்சு மகளோட பேசி பிள்ளைகளோட பேசிட்டு பயான் கேட்டுக்கு இருப்பாங்க. அட்டோ போகிற நான் நினைக்கிறேன், எந்த ஒரு ஆம்பளைகளும் ஃபேஸ்புக்லேயோ யூடியூப்பில் ஃபுல்லாக பயான் கேட்கறது இல்லை. இல்லாமன் ரஹிம ரப்பி, அல்லாஹ் அருள் புரிந்த ஒரு சிலரை தவிர. கேட்குறது அடுத்ததுக்கு போகிறது, கேட்குறது அடுத்ததுக்கு போகிறது, ஸ்க்ரோலிங், உருட்டி உருட்டி இருக்கிறது. ஆனால் மஸ்ஜிதிலே வந்து நம்ம பயான் கேட்க உட்காரும் போது, இப்போ நம்ம பேசுகிற மௌலவி பேசுகிறார், சில நேரம் அவரால் கத்தி பேச தெரியாமல் இருக்கும், உணர்ச்சி ஊட்டி பேச தெரியாமல் இருக்கும், அளவைத்து பேச தெரியாமல் இருக்கும். ஆனால் நம்ம வரும்போது இஹ்லாஸான நியத்தோடு வந்தால் இந்த மஜ்லிஸிலே மலக்குகள் உட்காருகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்ன லில்லாஹி மலாயிகத்தன், அல்லாஹ்விடத்தில் சில மலக்குகள் இருக்கிறார்கள், அவர்கள் பாதைகளிலே போய் வந்து கொண்டிருக்கிறார்கள். எதுக்கு அவங்க அப்படி அலைஞ்சு தெரிகிறார்கள் என்று சொன்னால், எங்காவது மக்கள் உட்கார்ந்து அல்லாஹ்வை திக்ர் செய்கிறார்களா என்று தேடுகிறார்கள். அப்படி ஒரு மஜ்லிஸை அவர்கள் பார்த்து விட்டால் உடனே வந்து அந்த மஜ்லிஸை சூழ அவர்கள் உட்காருவார்கள். இப்போ இந்த பள்ளியில் இப்போ மாரியப்புறம் வந்திருப்பார்கள், பார்த்தா மாஷா அல்லாஹ் ஒரு குரூப் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக உட்கார்ந்திருக்கிறது, மலக்குகளும் அவர்களை சூழ உட்காருவார்கள். இப்போ நீங்கள் இப்போது உட்கார்ந்திருக்கிறீர்கள், நம்மோடு மலக்குகள் இருக்கிறார்கள். அதுக்கென்று அப்பாயின்ட் பண்ணப்பட்ட, அதற்கென்று அல்லாஹ்வினால் நியமிக்கப்பட்ட மலக்குகள் அப்படியே வந்து உட்காருவாங்க. உட்கார்ந்திருக்கும் போது அல்லாஹ் அந்த மலக்குகளோடு பேசுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், என்னுடைய அடியார்கள் இப்படி உட்கார்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த மலக்குகளிடத்திலே அல்லாஹ் கேட்கிறார். இப்போ மலக்குகள் சொல்வார்கள், யா அல்லாஹ், இவர்கள் உன்னை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள், என்னை இவர்கள் பார்த்திருக்கிறார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்ட உடனே மலக்குகள் சொல்றாங்க, என்ன, இவர்கள் உன்னை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் உடனே மலக்குகளிடம் கேட்கிறான், இவர்கள் என்னை பார்த்திருக்கிறார்களா? இல்லையா அல்லாஹ், இவர்கள் பார்த்ததில்லை. இப்போ என்ன பார்க்காமலே என்னை பற்றி பேசுவதற்கு ஒன்று கூடியிருக்கிறார்களா? என்னை பார்த்தா என்ன பண்ணுவாங்க? அவர்கள் இன்னும் இன்னும் உன்னை திக்ர் செய்யக்கூடியவர்களாக மாறுவார்கள். வேற என்ன செய்கிறாங்க? யா அல்லாஹ், இப்படி ஒன்று சேர்ந்து அவர்கள் உன்னிடம் சுவர்க்கத்தை கேட்கிறார்கள். அவங்களோட டார்கெட் சுவர்க்கம் தான். இது வந்து சும்மா டைம் பாஸிங் உட்காரவும் இல்லை, டீ கிடைக்கும் சம்சா கிடைக்கும் என்று உட்காரவும் இல்லை. அவர்களுடைய நீயத் என்னென்றால் சுவர்க்கம் வேண்டும் என்று உன்னிடத்தில் சுவர்க்கத்தை கேட்டு உட்காருகிறார்கள். அல்லாஹ் கேட்கிறான் மலக்குகள்கிட்ட திரும்ப, அவர்கள் சுவர்க்கத்தை பார்த்திருக்கிறார்களா? அதற்கு மலக்குகள் சொல்வார்களாம், இல்லையா அல்லாஹ், அவர்கள் சுவர்க்கத்தை பார்க்க, சுவர்க்கத்தை பார்க்காமலேயே சுவர்க்கத்தில் ஆசைப்பட்டு இப்படி கேட்கிறார்கள் என்றால்
பார்த்தால் என்ன செய்வார்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் எல்லாம் அறிந்தவன். ஒரு ஹதீஸ்ல அப்படியே வருது, அல்லாஹ்க்கு எல்லாம் தெரியும், இருந்தாலும் அதை நமக்கு டீச் பண்ணுவதற்காக, நமக்கு கற்றுத் தருவதற்காக இந்த உரையாடல். அப்ப மலக்குகள் சொல்லுவாங்க, சுவர்க்கத்தை பார்த்தால் சுப்ஹானல்லாஹ் அவர்கள் சுவர்க்கத்தை நோக்கி வேகமாக விரைந்து கொண்டே இருப்பார்கள். அப்படியா? வேற என்ன செய்கிறார்கள்? யா அல்லாஹ், இவர்கள் நரகத்திற்கு பயம், நரகத்தில் இருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறார்கள். அல்லாஹ் கேட்கிறான், இவர்கள் நரகத்தை பார்த்திருக்கிறார், நரகத்துக்கு பயம், நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடி இப்படி மஸ்ஜிதிலோ ஒரு இடத்திலே வந்து உட்காருகிறார்கள் என்றால் இவர்கள் நரகத்தை பார்த்திருக்கிறார்களா என்று கேட்கும்போது மலக்குகள் சொல்வார்கள், இல்லையா அல்லாஹ், இவர்கள் நரகத்தை பார்க்கவில்லை. இப்போ நரகத்தை பார்க்காமலே இப்படி பயப்படுறவர்கள் நரகத்தை பார்த்தால் என்ன செய்வார்கள்? இன்னும் அதிகமாக நரகத்தை பயப்படுவார்கள், நரகத்தை விட்டு தூரமாகுவார்கள் என்று மலக்குகள் சொல்லுவார்கள். உடனே அன்புள்ள சகோதரர்கள், இதான் முக்கியமான பாயிண்ட். அல்லாஹ் சொல்லுகிறான் மலக்குகளை பார்த்து. எந்த மலக்குகளை? இப்போதும் நம்மை சூழ அமர்ந்திருக்கிற அந்த மலக்குகளை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், உங்கள் அனைவரையும் சாட்சியாக வைத்து சொல்லுகிறேன், இந்த சஃபையில் உட்கார்ந்திருக்கிற அவ்வளவு பேருக்கும் நான் மன்னிப்பு வழங்கிவிட்டேன். அல்லாஹ் அக்பர். இந்த சஃபையில் உட்கார்ந்திருக்கிற அவ்வளவு பேருக்கும் மன்னிப்பு வழங்கிவிட்டேன். இது ஒரு பெரிய விஷயமா இல்லையா? இப்போ மலக்குகள் விழிப்படைகிறாங்க. யாருன்னா நாங்கள் பொதுவாக தான் சொன்னோம், ஆனால் இந்த மஜ்லிஸில் ஒரு ஆள் இருக்கார், அவர் உன்னை விக்ரி செய்கிறதுக்கு வரல, உன்னிடத்தில் சுவர்க்கத்தையும் கேட்கல, உன்னிடத்தில் நரகத்திலிருந்தும் பாதுகாப்பு தேடல, சும்மா வந்தவர் இருக்கார் யா அல்லாஹ் என்று மலக்குகள் திரும்ப சொல்றாங்க அல்லாஹ் கிட்ட. அல்லாஹ் சொல்கிறான், அவருக்கும் நான் மன்னிப்பு வழங்குகிறேன். சுப்ஹானல்லாஹ். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, இந்த மஜ்லிஸுடைய பெருமதி புரிய வேண்டும். நம்ம புரியுதில்லை.